முன்னிட்டு தென் மாவட்டங்களில் சிறப்புமிக்க ஆட்டு சந்தையான ஆறுமுகநேரி ஆட்டு சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. பொதுமக்கள் வியாபாரிகள் வாங்கி சென்றனர். தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தை பிரசித்தி பெற்றது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை கூடும் இந்த ஆட்டு சந்தையில் பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் வருகின்ற வியாழக்கிழமை தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆறுமுகநேரி ஆட்டு சந்தை இன்று அதிகாலை முதல் துவங்கியது. ஸ்ரீவைகுண்டம், ஏரல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆடுகளை விலைக்கு வாங்க வந்திருந்தனர். கொடியாடு, சீமையாடு, நாட்டு ஆடு, வேலி ஆடு, செம்மறி ஆடு என பல்வேறு ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த சந்தையில் தோராயமாக 800 ஆடுகள் முதல் 900 ஆடுகள் வரை விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டது. 10 கிலோ முதல் 12 கிலோ வரை எடையுள்ள வெள்ளாடு 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. ஆறுமுகநேரி ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையானதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். ஆடுகள் மட்டுமல்லாமல் வான்கோழி மற்றும் நாட்டுக்கோழிகளும் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. வான்கோழி 350 ரூபாய்க்கும் நாட்டுக்கோழி 450 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.